தீர்மானத்தை படிக்கிறதுக்கு என்னங்க? ஒரு அரசியல் மாநாடு என்பது முக்கியமானது. அன்னைக்கு தீர்மானம் போடப்படுகிற தீர்மானங்கள் வாசிக்கப்படணும், அது ஏற்றுக்கொள்ளப்படணும். அதுதான் ஒரு மாநாட்டோட சிறப்பே. வருடம் ஒரு முறை நீங்கள் நடத்துறீங்க, ஒரு முக்கிய மாநாடு நடத்துறீங்க, தீர்மானத்தை நான் அப்புறம் படிச்சுக்கிறேன்ட்டு பின்னால் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறது என்ன மாதிரியான புரிதல் அது? நீங்கள் சாதியை குறி வைத்து தான் நிற்கிறீங்க, அதுதான் உண்மை. அதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு நீங்கள் துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வந்து பார்க்கறதுக்கு காரணம் என்ன? அங்கே வந்து க்ரௌடு வந்துடும். இதே இப்போ மாநாடு போடுறதுக்கு இவ்வளோ ஏங்க, நீங்கள் நடத்துகிற க்ரௌடு உங்களால் சமாளிக்க முடியலையே, உங்களால் சரி செய்ய முடியலையே. நீங்கள் எப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி மக்களை வெளில எடுத்து போவீங்க? எந்த இடத்துலயாவது ஒரு சரியான பார்வை. நீங்கள் வந்து திமுக எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க, திமுக எதிர்க்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. கடைசி வரை நீங்கள் திமுக எதிர்த்து பேசியது, அவர்களுக்காக எதிர்ப்பு போராடினது ஆணவ படுகொலை மட்டும்தானா? அதை பற்றியுமே நீங்கள் பேசலையே. அஜித்குமாரோட மரணத்துக்கு மட்டும்தான் வெளில வந்தீங்க. 2 நிமிஷம் வெளில வந்துட்டு போனீங்க, 2 நிமிஷம் வெளியில் வந்துட்டு போனீங்க. இன்னைக்கு வந்து வாட் அங்கிள், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் திமுக எதிர்ப்பு ஆக முடியுமா? அதிமுக ஏன் பேச மாட்டீங்க? காங்கிரஸை ஏன் பேச மாட்டீங்க?